தேர்தல் நெருக்கத்துல நிறைய விஷயங்கள் நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில தாவேகாவினர்களுடைய வேட்பாளர் இருக்காங்க. அவங்களுடைய வேட்புமனு எதுவுமே சரியா இல்ல. நெறைய பேரோட வேட்புமனு வந்து இல்ல நீங்க சரியா வேட்புமனு ஃபில்அப் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? ஒன்றும் இது வந்துங்க அவங்களுக்கு அரசியல் தேர்தல் அரசியல்ல அனுபவம் கிடையாது. அதே பயம் தான். அதனால அதனால அனுபவம் இல்லைன்றதால அனுபவம் பாய்ந்தவர்களுடைய உதவியை அவங்க எடுத்திருக்கணும். இப்ப எனக்கு ஒரு விஷயத்துல கொஞ்சம் செங்கோட்டையனுக்கு இருக்கு. தெரியல ஏங்க அவர் ஒருத்தரே இல்ல 234 அவர் தொகுதியில ப்ரீச் பண்ணிருக்கலாம்ல? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுக்குன்னு ஒரு டீம் போட்டு அந்த டீம் லீகல் ஆட்கள்லாம் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். கரெக்ட். அதுல ஏதோ கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க இவங்க. அதாவது எப்படா இவங்க சறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கும்போது, எல்லா கட்சிகளுக்குமே அப்படிதான். ஆமா, தே ஷுட் ஹவ் பீன் மோர் கேர்ஃபுல். அது ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்ப சிதம்பரம் தொகுதியில தாவேகா வேட்பாளர் மனு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆமா. ஆனா அவருக்கு மாற்றா போட்டு அவங்க அப்பாவை இப்ப வேட்பாளர்ன்ட்டாங்க. அது ஏற்கப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் ஸ்மால் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல இது ஒரு ஸ்மால் இஷ்யூஸ் தான். பட் இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். தாவேகால அதுல கொஞ்சம் அவங்க தவறு இழைத்திருக்கிறார்கள். டபுள் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஏன்னா முதல்ல இவங்க எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு. அதுவும் தேர்தல் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப புதியவர்கள். அப்ப அவங்க மற்றவர்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கிறத விட டபுள் மடங்கு எச்சரிக்கையா தாவேகாவினர் இருந்திருக்கணும். அதுக்கான பயிற்சி பட்டறை, அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான சட்ட ஆலோசகர்கள்லாம் நிறைய பண்ணி இருக்கணும். பட் அவங்க தான் வேற வேற விஷயங்கள்ல கவனத்தை சிதறடிச்சு. என்னென்ன விஷயம்? என்னென்ன சும்மா தலைவரை பின்னாலே போயிட்டு இருக்கிறது, வர்றது போறது. இன்னும் ஒரு அரசியல்ல இருக்கிறோம். நம்ம அரசியல் களம் என்பது புதுசானது. சினிமா உலகம் இல்லை, ரசிகர் மன்றம் இல்லை, மக்கள் இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க முழுமையா இன்னும் அவங்க மாற முடியல. கரெக்ட். அதன் விளைவு தான் இவ்வளோ நெருக்கடிகளை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு ப்ராப்ளத்திலிருந்து, வேட்பு மனுக்கள் ரத்தாவதுல இருந்து, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்கு அனுபவ குறைவு. நான் அதை ஒத்துக்கிறேன். அப்போ எனக்கு அனுபவ குறைவு இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும்? 2 அனுபவஸ்தர்களை வச்சுக்கணும். ஆமா, ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி பார்க்கணும். கரெக்ட். ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொல்றது? மற்ற கட்சிகள்லாம் 7 தேர்தல் 8 தேர்தல் திருத்தம் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன். அதை தான் நான் சொல்றேன். அதாவது டோட்டலி irresponsible people அரவுண்ட் விஜய் தான் நான் நினைக்கிறேன்.